இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வக்கரச்சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் அவர் 11ஆம் இடத்தில் இருந்தார். இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு உண்டான ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அப்போ 10ஆம் இடத்துல போய் 9க்கு அதிபதி சனி 10ல் உட்காருவது நல்லதான்னு கேட்டால், 10ஆம் இடம் பாதிக்கப்படாது. ஆக நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் கண்டிப்பாக அதில் பாதகம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா? இப்போ தான் சரியான நேரம், தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம், ரன் பண்ணி பாருங்கள். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கர்மகாரியத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்ட பணிகளில் 100% இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சு ரிசல்ட் காட்ட வேண்டிய பொறுப்புகள் சுமந்தப்படுகிற காலம். 10ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் நேர காலம் பார்க்காம வேலை செய்யணும். நிறைய பொறுப்புகள் கூடும். நிறைய பாரமான விஷயங்கள் உங்கள் மேலே திணிக்கப்படும். என்ன செஞ்சாலும் பத்தலை அப்படிங்கிற மாதிரி உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களை சும்மாவாவது டென்ஷன் பண்ணி தூண்டி விட்டு எமோஷனல் ஆக்கி பேச வச்சு இப்படிங்கிற தன்மைகள் உருவாகும். இதில் எல்லாம் முடிஞ்ச மட்டும் சபை நாகரிகம் கருதி நீங்கள் அமைதியை கடைப்பிடித்து உங்கள் ரிசல்ட்டை காட்ட வேண்டியது கட்டாயம்.